அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் 5வது பாடலில் பெருமான், கலக்கமர பொதுநடம் நான் கண்டுகொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற பழித்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழிக்கினின் கரத்தில் அகப்படுமோ, கொளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினும், துளக்கமர உண்ணுவேனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள். முதல் பாடலில் சிவன் என வேறில்லை, சீவன் என்பது மனம், சிவன் என்பது ஆன்மா, செயலை ஒளியுடன் சேர்க்க வழி கூறி, 2வது பாடலில் அப்படி சென்றால் மாரணத்தை வெல்லலாம் என கூறி, 3வது பாடலில் சுத்த சிவவெளி என்பதை அடைய நான் எனது நீங்கி, 4வது பாடலில் அருளின் ஆற்றலை பெற ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும் என கூறி, 5வது பாடலில் கலக்கமற மனக்கலக்கம் நீங்கணும். சும்மா நீங்கிவிடுமா? உலகேர் வாழும் மாந்தர்கள் மேலேற வழங்கப்பட்டது இறைவனின் தயவால் சிதம்பர ராமலிங்க சர்க்குரு அவர் அடைந்த அனுபவம் வாயிலாக அறம் முன் பிறவியில் செய்திருந்தால் பொருள் விளையும். அப்படி பொருள் விளைந்தால் இன்பம் அனுபவிக்கலாம். நாம் போட்டால்தானே முளைக்கும். சரி, மனிதனாக பிறந்தது படிப்பதற்கு, வேலைக்கு போவதற்கு, சம்பாதிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு, தன்னை சார்ந்தவர்கள் யாவரையும் நிம்மதியாக வாழ வைப்பது. இது இல்லறத்தாரின் கடமை. இந்த உலகியல் வாழ்வில் எந்த இடத்தில் சரிந்தாலும் அதை எண்ணி எண்ணி கலக்கமடைவோம். கலங்குவது மனம், காட்டின் இயக்கம். இந்த பெருநெறி, தயவு நெறி, அறநெறி களி 29 தொடங்கி களி 5000க்கு மேன்மேல் விளங்கி கொண்டு இருக்கப் போகிறது என பெருமான் உண்மை பத்திரிகையில் கூறுவார். இதில் இராணுவத்துக்கு ஆள் எடுப்பது போல் குரு சிஷ்ய பரம்பரையின்றி ஆள் தேர்வு செய்யப்படுகிறது. எவ்வாறெனில், தலைமுறையாக அறமிராது உள்ள குடும்ப ஆட்களை தேர்வு செய்து கூட்டுவிக்கிறது. இதனை கூடும் கருணை திருக்குறிப்பு என்பார் பெருமான். நானா பெருநெறி சார்ந்து உள்ளேன் என கூற இயலாது. இந்நெறியை கடைசி வரை பிடித்து நிற்பவர் மிக மிக குறைவு. நாம் எவ்வளவு எடுத்து ஏம்பினாலும் உள்ளே வரமாட்டார்கள். அது அவர்கள் செய்த செயலின் விளைவு. பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் என்று சேர்ந்தாரோ அன்றையிலிருந்து நம் தரத்துக்கு தக்கவாறு பல நாள் உணவு இல்லை என்றால் உயிர் பெடுவிடும். எனவே நம்மால் முடிந்தவரை ஒரு கைப்பிடி உணவு எறும்புக்காவது, அல்லது கோவில்களுக்கு போகிற பொழுது ஒரு 1/2 கிலோ அவுள் வாங்கி பிரகாரத்தில் போட்டால்
ஆயிரக்கணக்கான எறும்பு பசியாரும். எறும்பும் ஒரு உயிர்தான். தினசரி பலகாலம் நாம் இல்லறம் தொடங்கும் போதே செயல்பட ஆரம்பித்தோம். ஆனால் நாம் செய்வதை பார்த்து பிற உயிர் பசி நீக்குதலை அவர்கள் கண்டு அந்த உணர்வு நம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வரவைப்பது நம் வேலை. நாம் சொன்னால் கேட்க மாட்டார்கள், அலட்சியம் செய்வார்கள். அவர்களை உணர நாம் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். அப்படி செய்கிறப்ப மொத்த குடும்பமும் பெருநெறி உள் வந்து அன்பு பண்பாகவும் அரண் பயனாகவும் கலக்கம் வராது. மகன் திருமணமாகிற போது புறவினம் உள்ளே வராது. பெருமான் காப்பாற்றுவார். இப்போ வேலை ஓய்வு பெறும் நிலை. நம் தேவையாகவும் பூர்த்தியாகி ஓய்வு பெற்று ஐயோ கடைசி காலத்தில் யார் நம் செலவுக்கு பணம் தருவார்கள் என்கின்ற ஏக்கமின்றி ஊதியம் தந்து ஆட்கொள்வார் பெருமான். இல்லறம் தொடங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செய்த உபகாரம் நாம் செய்தது நமக்கு ஆற்றலாகி இறைவனின் அருளால் அது பேராற்றலாகி எல்லா உயிரும் இன்பமாக வாழ நம்மால் என்ன முடியுமோ அதை தினசரி செய்ய செய்ய மனக்குறை நீங்கினால் வாழ்வழித்து நமக்கு ஒரு உறவாக பெருமான் செயல்படுவார். இப்போ கலக்கம் நீங்கிவிட்டது. வாழ்க்கை என்கின்ற ரோட்டில் கஷ்டம் எனும் பல தடைகளை தாண்டித்தான் மேலே பயணம் போகிறோம். பயணங்கள் முடிவதில்லை. போகிறப்ப போய் சேருமிடம் மரணமிலா பெருவாழ்வு. பயண டிக்கெட் காற்றின் ஏக்கமாகிய மனத்தை பிற உயிரின் துன்பம் கண்டபோதெல்லாம் கேட்டபோதாயினும் நம் தரத்துக்கு தக்கவாறு உதவி உயிருக்கு ஊதியம் இன்னும் பயண சீட்டு வாங்கினா பயணிக்கலாம். இல்லைன்னா பெருநெறியில் இருக்கிறேன் என்று கூறலாமே தவிர பஸ்ஸில் ஏற முடியாது. வெறுப்பு என்பது பாவம், விருப்பு என்பது புண்ணியம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி வெறுப்பு காட்டாமல் விருப்புடன் செயல்படணும். அப்போதான் நற்குணம், நற்செயல், நல்வாழ்க்கை வாய்க்கும். அப்போதான் நாம் போகிற பஸ் நம் கண்ணுக்கு கண்ணோட்டம் என்ற தயவு தெரியும். தயவினால் தயவண்ணமாகி மனக்கலக்கமின்றி பயணம் மேற்கொள்ளலாம். ஒரு மரக்கன்று நடுகின்றோம், அது மரக்கன்று. அதுபோல தயவு எனும் கன்று நாம் மனதில் நட்டு வளர்க்கணும். சும்மா போய் தோண்டி வைத்தால் பட்டு போய்விடும். மண்ணை மண்வெட்டி கொண்டு பக்குவமாக்கி கொஞ்சம் உரம் போடணும், தண்ணீர் ஊற்றணும், ஆடு மாடு கடிக்காமல் வேலி கட்டி பாதுகாக்கணும். மாஞ்செடி வேர் விட்டு வளர்வது நம் இரக்கத்தில், அதாவது தண்ணீர் ஊற்றுவதில் உள்ளது. அதுபோல் இந்த உயிரினம் மனக்கன்று இரக்கத்தால் பிற உயிரின் துன்பம் போக்கினால்தான் வளரும். இல்லைனா அந்த உயிர் கடவுளார் கூழுவது போல் என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம், அவ்வளவுதான், பட்டு போய்விடும். தண்ணீர் ஊற்றி 5 அறிவுக்கரியை பாதுகாப்பாக வேலி போட்டு மனத்தால் தினசரி உயிர்கருணை செய்து வந்தால் செடி வளரும். வளர வளர செடி மரம் போன்று குச்சியாகும். குச்சி என்பது உறுதி. இந்திரிய ஒழுக்கம் 21 நின்று செடியை வளர்க்க செடி குச்சியாகும். தினசரி இரக்கத்தால் நல்லா கன்றுவை சுற்றி ஆழப்படுத்தி நீர் ஊற்றி நீர் நிற்கும். அதுபோல உன் அன்போட உயிர்கள் பால் கருணை செய்ய செய்ய கல்லாய மனம் கரையும். கரைய கரைய பூக்கும் தருணம் வரும். அப்போ எல்லா உயிரும் தம்முயிர் போல் எண்ணக்கூடிய ஒரு வகை உணர்வு வந்து உபகாரம் செய்தால் வேதனில் ஜீவம் நீங்கி பூக்கும். பூ பிஞ்சாகும் என்றால் ஆன்மா நெகிழணும். நான் செய்கிறேன் என தம்பட்டம் கொட்டா பூவில் உள்ள பூச்சி பூவை அழித்துவிடும். எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என உணர்வுடன் உயிர்கருணை செய்தால் பூவில் உள்ள பூச்சி போகாது, பூ பிஞ்சாகும். எப்படி பிஞ்சாகும்? கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள் என உள்ளன்போடு தரத்துக்கு தக்கவாறு தினசரி உயிர்கருணை செய்ய செய்ய பிஞ்சு காயாகும். காய் கனியாகி உயிர்கள் பால் தயவும். இறைவன் இருப்பிடமாகி நம் உள் புருவமத்தில் ஒளிந்து உள்ளார். அவரை காண
புறத்தில் ஜீவகாருண்யமும் அகத்தில் புருவமத்தியில் பலகால மனதை நிறுத்தி செயல்பட செயல்பட காய்கனியாகும். காய்கனியாகும் பொழுது கூட செங்கனி, கனி, பழுத்த பழம். இந்த பழுத்த பழம் தானே முத்திவிட்டால் தானே விழும். விழுந்த பழம் நாம் எடுக்கணும். எள் முனை அளவு கூட எனது நான் நீங்கியே ஆகணும். இது மூலமலம். மாயை என்பது குரங்கு. குரங்கு என்பது மனம். மனதில் ஆசை வந்து கீழே விழுந்துட்டால் பழம் கையை விட்டு போய்விடும். ஆசையை உயிர்கருணை என்னும் சுத்த விசனத்தால் சுட்டுவிட்டால் கூட பழத்தை உண்ணும்போது நாம் செய்த செயலின் நுழைவால் பணம் உண்ண முடியாது. தொண்டை விக்கி இறந்து விடுவோம். விதி. இந்த விதியை வெல்ல நாம் காட்டின் இயக்கமாகிய மனதால் செயல்பட்டு பிற உயிரின் பசியை போக்க அது மதி எனும் அறிவாக மாறும். அப்பொழுது அந்த பழத்தை உண்ண வேண்டுமென்றால் தயவு மேலிட்டால் தயாவண்ணமாகும்போது பிரகாசத்துள் பிரகாசம் இறைவனை காண்கின்றோம். இவ்வாறாகத்தான் இப்போ நாம் இறைவன் நிலை அடைந்து அம்மயவாக வேண்டுமென இப்பாடலில் பதிவு செய்கின்றார். ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் கொலைமலாம் உள்ளோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.